நெல்லை பாளையங்கால்வாயில் இருந்து போதிய தண்ணீர் திறந்துவிடப்படாததால் வேளாண் பணிகள் பாதிக்கப்பட்டு உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாளையங்கோட்டை அருகே அமைந்துள்ள பாளையங்கால்வாய் அப்பகுதி விவசாய நிலங்களுக்கு உயிர் நாடியாக விளங்கி வருகிறது. குறிப்பாக பாளையஞ்செட்டிக்குளம் கிராமத்தில் மட்டும் 429 ஹெக்டேர் நிலங்கள் இந்த கால்வாய் நீரை நம்பி உள்ளன. அதனால் கால்வாயிலிருந்து திறந்துவிடப்படும் நீர் போதுமானதாக இல்லை எனவும் நீருடன் கழிவுநீரும் கலந்து விடப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எனவே இதுகுறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். அவ்வளவு ஓடைகளும் நிறந்து கிடக்கு. இந்த நிறந்து இருக்கிறதுனால தண்ணி வராமல் விவசாயம் பண்ணாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனையோ முறை அரசாங்கத்தில் சொல்லி அரசாங்கம் செய்திருந்தாங்க, அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியல. மாநகராட்சி நிர்வாகத்திலையும் மனு கொடுத்தாச்சு, மாநகராட்சியும் செய்ய மாட்டேங்குது. ஓடையை வெட்டினா தான் எங்களுக்கு கால்வாய்க்கு தண்ணி வரும். இந்த ஓடையை வெட்டாமல் பக்கத்தில் உள்ள வீடுகள்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் குப்பையை போட்டு ஓடையை நிறுத்தியிருக்காங்க. அந்த நிறுத்துறதுனால அந்த குப்பை நாங்கள் போய் எடுக்க போகிறோம், அப்புறம் திரும்ப குப்பையை போடுதாங்க. இப்படி குப்பை போடுறதுனால தண்ணி வரமாட்டுக்கு. இவ்வளோ விவசாயமும் இன்றைக்கி தூந்து கிடக்க காரணமே இந்த அரசாங்கம் தான். இந்த அரசாங்கம் இந்த தூர்வாரி அந்த மடையை பக்கத்தில் செவுறு கட்டுதாங்க, மடையை அடைச்சி கட்டிட்டு போயிருந்தாங்க. விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மடையை திறந்து வச்சு கட்டியிருந்தால் அவ்வளோ தூரம் வந்திருக்காது. செவுறு இப்போ யார் வேணாலும் பார்க்கலாம். இப்போ மடையை அடைச்சி தான் கட்டியிருக்காங்க. மடையில் தண்ணியே வரமாட்டுக்கு. நாங்கள் தண்ணி இப்போ ஒரு வாரம் ஆச்சு பாளையங்கால்வாயில். நாங்களும் ஓடையிலேருந்து மடையை பார்க்கோம், தண்ணியே ஏறி வரமாட்டுக்கு. வாய்க்கால் நிறைய தண்ணி போகுது, வயக்காட்டுக்கு விவசாயத்துக்கு தண்ணி வரமாட்டுக்கு. மேயர் இப்போ 10 வருஷமா இருக்காங்க. 10 மேயர் பார்க்காங்க. எந்த மேயராட்டு இதை செய்யவே மாட்டேங்காங்க. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்க்கோம். இங்கே பாருங்க, ஊருக்குள்ள கூடி போகுது, சாக்கடை அடக்கி மக்களுக்கு கொசு கடிக்கி தீராத வியாதிகள் பூரா வந்துகிட்டு இருக்கு. இந்த ஊர்ல ராஜாக்கடி ஊர்ல ஓடைய பார்க்கலாம் செய்தாங்க, ஓடைய பார்க்காங்க. ஆனால் பார்க்காங்க, போட்டோ எடுக்காங்க, எழுதாங்க. ஆனால் யாரும் செய்ய மாட்டேங்காங்க. யாருக்காட்டும் ஒரு காய்ச்சல் வரணும், எல்லாரும் ஓடி வராங்க, ஜீப்பில் ஓடி வராங்க. ஆனால் பார்க்காங்க, போட்டோ எடுக்காங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனால் இதுக்கு அது என்ன நடவடிக்கை, அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. ஏன் எடுக்க மாட்டேங்காங்க? எதுக்கு ஏன் எடுக்க? அப்போ ஓட்டுக்கு மட்டும் எல்லாரும் வராங்க. இப்போ பாருங்க, தோண்டா போட்டாச்சு, தண்ணி 10 நாள் ஆச்சு, இந்த ஓடையில் தண்ணியே வர மாட்டேங்குது. அப்போ நாங்கள் எப்படி விவசாயம் பார்க்க, எப்படி செய்ய சொல்லுங்க? ஓட்டுக்கு மட்டும் முதலாக வராங்க. இந்த திரும்ப ஓட்டு யாரும் எங்கள் ஊர்லேருந்து போட விட மாட்டோம். ஆமாம், யாராக இருந்தாலும் சரி தான், நாங்கள் மறிச்சிருவோம். எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்காங்க.